பேடன் என்ற மேடை பெயரை பிரபலமாக அறியப்படும் ஹிரந்தாஸ் முரளி கேரளாவின் திருச்சூரில் பிறந்தவர். இவரது தாய் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவராம். 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காலகட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்ற தனது முதல் இசை ஆல்பத்தை யூடியூபில் வெளியிட்டு புகழ் பெற்றார். இந்த பாடல் தீயாய் பரவி அவரை பிரபலமாக்கியது. சாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக இப்பாடலில் இடம்பெற்ற வரிகள் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை பரவலாக ஏற்படுத்தியது. அடுத்து 2021ஆம் ஆண்டு ஜார்ஜ் குஞ்சா கோஷ் போபன் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற நயாட்டு என்ற மலையாள படத்தில் இடம்பெற்ற நரபலி என்ற பாடலை பாடியிருந்தார். 2022ஆம் ஆண்டு வெளியான நோவே அவுட் படத்தில் மரணத்தின் நிறம் என்ற பாடலையும் இவர் பாடியிருந்தார். தமிழில் பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற குதந்திரம் என்ற பாடலுக்காக இசையமைப்பாளர் சுஷின் ஷாமுடன் கைகோர்த்தார். கேன்ஸ் விழாவில் விருது பெற்று உலக அளவில் கவனம் ஈர்த்த ஆல் வி இமேஜினஸ் லைட் படத்தில் கிசஸ் இன் த கிளவுட்ஸ் என்ற பாடலையும் பாடியிருந்தார். டோவினோ தாமஸ் சேரன் நடிப்பில் அண்மையில் வெளியான நரிவேட்டை படத்தில் வாடா வேடா என்ற பாடலை எழுதி பாடியுள்ளார். இதில் பழங்குடியினரின் போராட்டம், அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முன்னிறுத்தி எழுதப்பட்ட வரிகள் பரவலாக கவனம் பெற்று வருகின்றன. இன்னும் பல்வேறு திரைப்படங்களில் பணிபுரிந்து வரும் வேடன் இன்னொரு பக்கம் அதே சுயாதீன இசை ஆல்பங்களிலும் கவனத்தை செலுத்தி வருகின்றார். இப்படி குறுகிய காலத்தில் பிரபலமான வேடனின் வாழ்க்கையில் சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை. 2021ஆம் ஆண்டு வேடனுக்கு எதிராக மீட்டூ பாலியல் புகார் முன்வைக்கப்பட்டது. தன் தவறை ஒப்புக்கொண்ட வேடன் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார். அதேபோல கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி வேடனை கொச்சியில் போலீசார் கைது செய்தனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அவர் சில மணி நேரத்திலேயே சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அணிந்திருந்ததாக கேரள வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். எர்ணாகுளம் பெரும்பாவூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வேடனுக்கு ஜாமீன் வழங்கியது. நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த அவர், நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற முயற்சிப்பேன். நான் என்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். என்னை ரசிப்பவர்கள் அனைவரும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் நல்ல பழக்கங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்களின் முன் தெரிவித்தார். இன்னொரு பக்கம் தனது பாடல்களில் இந்து மதத்தையும் பிரதமர் மோடியையும் அடிக்கடி வேடன் அவமதிக்கிறார் என பாஜக நிர்வாகிகள் சிலர் வேடன் மீது அண்மையில் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். அதே சமயம் சமூக வலைதளங்களிலும் இளைஞர்கள் மத்தியிலும் வேடனுக்கு ஆதரவு குவிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பலரும் பாடலின் வரிகளையும் பாடல் துணுக்குகளையும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்களாகவும் ஸ்டோரிகளாகவும் இடம்பெற செய்து வேடனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர்.